இந்த வீடியோ வந்து நாங்கள் நீடாமங்கலம் தாண்டி வரும்போது அந்த நீடாமங்கலம் ரயில்வே கேட்டில் வந்து ஒரு பெரிய லாக். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரைட் சைட் கார்னரில் தெரிகிற அந்த எல்லோ கலர் பஸ் கூட எங்களுக்கு பின்னாடி இருந்து முன்னாடி போய் அந்த ஓரத்தில் போட்டு நிறுத்திட்டாங்க. எதனாலன்னு தெரில. ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிருச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் கூட அவங்க கேட்டை திறந்து விடவே இல்லை. ரொம்ப நேரம் கேட் பூட்டி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் அப்படி திருச்சி போய்கிட்டு இருந்தோம். எனக்கு வந்து நீடாமங்கலத்தில் இது ரெகுலராக நடக்கிற இஷ்யூவான்னு தெரியல. பட் நாங்கள் போன அன்னைக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு. என்னென்னா ரயில்வே கேட்டுக்கு முன்னாடியே ஒரு ரைட்டில் ஒரு ரோடு போகுது. ஸோ நிறைய கார் என்ன பண்ணாங்கன்னா போய் அந்த ரைட்டில் இருக்கிற அந்த ரோடு வழியாக திரும்பி எங்கேயோ சுற்றி போனாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரில. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் திடீர்னு ஒரு பெரியவர் அங்கேருந்து வந்து சின்ன சின்ன கார்லாம் நீங்கள் அப்படி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அந்த வழியாக தான் போக ட்ரை பண்ணோம். ஆனால் இதுக்கப்புறம் ட்ரெயின் கூட ரொம்ப நேரம் வரவே இல்லை. ஆனாலுமே வந்து அவங்க கேட் லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, ஓப்பன் பண்ணல. ஆல்ரெடி பின்னாடி வரைக்கும் நிறைய லாரி, வேனு, கார் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க எதனால இப்படி பண்ணாங்கன்ட்டு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் இதிலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா அது அந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டியே ஒரு சிமெண்ட் ரோட் போகுது ரொம்ப தூரம். அதுக்கப்புறம் இந்த குப்பையெல்லாம் கொட்டுற ஒரு இடம் வருது. ஸோ அந்த எல்லா இடத்து வழியாக போய் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாலத்துக்கு கீழே வழியாக போய் ஊரெல்லாம் சுற்றி அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், 2-2.5 கிலோமீட்டர் இருக்கும். இவ்வளோ தூரம் சுற்ற வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ தூரம் சுற்றி அதுக்கப்புறம் தான் திருப்பி இப்போது நம்ம ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணோன்னு ஒரு ரோடு கனெக்ட் ஆகும்ல, அந்த ரோடை வந்து இப்படி சுற்றி வந்து கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெயின் ரோடை பிடிச்சி போக வேண்டியதாக இருக்குது. இப்போ வேளாங்கண்ணிலாம் போயிட்டு ரிட்டன் வர்றவங்க டைரெக்டாக திருச்சி போகிறதுக்கு இந்த நீடாமங்கலம் மாதிரி ஊரை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பைபாஸ் ரோடு வந்து இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது ரெகுலராக இஷ்யூ இல்லைன்னா பரவாயில்ல. பட் இந்த இஷ்யூ ரெகுலராக நடக்குது அப்படின்னா ஸோ ஊருக்குள்ளே வராமல் முடிஞ்ச அளவுக்கு ஊருக்கு வெளியிலே பைபாஸ் போட்டாங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ காரு, இவ்வளோ பஸ்ஸு, இவ்வளோ லாரிலாம் ஊருக்குள்ளே வந்துட்டு போச்சுன்னா ஊருக்குள்ளே இருக்கிற ரோடுமே வீணாக போயிடும். மக்களுக்குமே வந்து ரெகுலராக கடைக்கு போயிட்டு வர்றவங்க, கடை வச்சுருக்கிறவங்க அவங்களுக்குமே வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நாங்கள் இந்த மாதிரி ரோட்டில் தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய கார் போச்சு, எங்களுக்கு முன்னாடி நிறையா கார் போச்சு, எங்களுக்கு ஆப்போசிட்டில் நிறைய கார் வந்துச்சு. பட் இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ரோடு. நிறைய குப்பை கொட்டி வச்சுருந்தாங்க, பயங்கரமாக ஸ்மெல்லாம் வந்துச்சு. இந்த வழியாக ஸ்கூல் குழந்தைங்க வேறு நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. இந்த பக்கம் ஏதோ ஸ்கூல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குட்டி பாலத்துக்கு அடியில் வழியாக போய் திருப்பி ரைட் எடுத்து திருப்பி அந்த சின்ன ரோட்லேயே ரொம்ப தூரம் போனோன்னா அந்த மெயின் ரோடு வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. டேரெக்டாக அந்த ரயில்வே கேட் இல்லைன்னா ஒரு 100 மீட்டரில் வந்து இது முடிஞ்சிருக்கும். பட் இந்த ரயில்வே கேட் இருந்து இந்த ரயில்வே கேட்டை தேவையில்லாமல் இவ்வளோ நேரம் லாக் பண்ணி வச்சதுனால அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் சுற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஊர் சின்ன ஊர் தான். திருப்பி இந்த மெயின் ரோட்டை டச் பண்ணிட்டு லெஃப்ட் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோடனே அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடி என்ஹெச் வந்துடுது, பைபாஸ் வந்துடுது. பட் இந்த ஸ்ட்ரெச், இந்த ஒரு 1.5 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெச்சை கிராஸ் பண்ணுறதான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மேபி இது ரெகுலர் இஷ்யூவாக இருந்தால் சீக்கிரமாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஆமாம்,
ஸ்ட்ரெயிட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன்.